ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் வெரைட்டி சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகிற சூப்பரான எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எறா தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்கிறதுக்கு தேங்காய் 2 இன்ச் பீஸு, சின்ன வெங்காயம் 10, தக்காளி பெரியது 1, கிரேவிக்கு இறால் 3/4 கிலோ, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 இனுக்கு, வெங்காயம் பெரியது 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி பொடியாக அரிந்தது 1 கைப்பிடி அளவு. ஃபஸ்ட்டு எறாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். என்ன தான் நம்ம கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி கத்தியை வச்சு நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி சின்ன கருப்பு இது மாதிரி இருக்கும். இதை எடுத்துடணும். இதோடு சாப்பிட்டிங்கன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால தான் சில பேருக்கு எறா சாப்பிட்டோன்னா அலர்ஜி ஆகிறது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. இந்த மாதிரி க்ளீன் பண்ண எறால கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. முதல்ல நம்ம தேங்காவையும் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா சரியாக தேங்காயெலாம் அரைப்படாது. இப்போ பாருங்கள், வெங்காயத்தையும் தேங்காவையும் சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த தக்காளியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தொக்குக்கு தேவையான பேஸ்ட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே நம்ம அதில் ஏற்கனவே க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எறாவை சேர்த்துக்கலாம். வெறும் வாணலிலேயே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு ஈவனாக குக் ஆகிடும் எறா. அதே போல் எறாவில் இருக்க அந்த தேவைக்கு அதிகமான தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அந்த நான்வெஜ் ஸ்மெல்லுமே உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. அதே போல் ஒரு சிலருக்கு இந்த தண்ணி அப்படியே இருந்ததுன்னா தொண்டை கரகரப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையலில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நடுவில் பாருங்கள் அந்த தண்ணி வந்திருக்கு. அதே போல் அந்த எறாவை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நடுவில் இல்லாமல் எறா சுற்றி இருக்க மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நடுவில் அந்த தண்ணி எல்லாமே சேர்ந்துடும் மொத்தமாக. நீங்கள் அதுக்கப்புறம் எறாவை பிரித்து எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் எறாவை ஓவர் குக்காக விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே பெரிய எறாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சில நேரம் பால் கலரில் வரும் அந்த தண்ணி. நீங்கள் அந்த இதோடு சமையலில் சேர்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு அது ஒரு சிலருக்கு தொண்டைக்கு இச்சிங் கொடுக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே தொண்டை அரிப்பு அந்த ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி பண்ணுறனால குறைஞ்சிரும். இந்த மெத்தடை எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. பாருங்கள், அந்த தண்ணி நடுவில் சேர்ந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், எறா எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு இந்த பாத்திரத்துலேயே சமைக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பு வெடித்த உடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம கீறி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணுன்றவங்க பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்க ஆரம்பிங்க.
வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்த உடனே கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு அடி பிடிக்காமல் நல்லா வதக்குங்க. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போன உடனே அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கின உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும் போது இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வந்து சீக்கிரம் வதங்கிடும். அது நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் அது நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் எறாவை சேர்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக குக் ஆயிரும். அதே போல் அதில் அந்த உப்பு காரமும் சேர்ந்துடும். நல்லா எறாவை சேர்த்து நல்லா வதக்குனதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். இது தொக்குங்கிறனால நான் தண்ணி கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், தண்ணி கொஞ்சம் வற்றிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வற்றணும், எறாவும் இன்னும் வேகணும். ஸோ நான் திருப்பி வந்து ஓப்பன் பேன்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன். கரெக்டாக 7லேருந்து 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லாமே வற்றிருக்கும். இந்த மாதிரி எறா பாருங்கள், எனக்கு கரெக்டாக வெந்திருக்கு. ஏன்னா இது அடிகனமான பாத்திரம் இல்லையா, அந்த ஹீட் அப்படியே நிற்கும். ஸோ நீங்கள் நடுவில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான ஸ்டேஜு. ஸோ நான் இன்னும் ஒரு நிமிஷம் கொதித்த உடனே, திக்கான உடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. காரம் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு, எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது எனக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போது தேவையான அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வேணான்றவங்க நீங்கள் கருவேப்பிலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே போல் மிளகுத்தூள் சேர்க்குறவங்களும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அருமையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எறா தொக்கில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, எறா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக குக் ஆகணும். இல்லைனா அது வந்து ரொம்ப ரப்பராக மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வேக வச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.